விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி. அந்த உச்சம் பெறுகின்ற நேரம் குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவில் தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி இந்த 2026 2025 ஏதோ அப்படியே ஓடிடுச்சு. நம்மளுக்கு 2026 வந்திருக்கு. ஏன்னா என்ன கேட்காதீங்க, நான் மிதுன ராசி இருக்கின்ற வாழ்க்கையை செம்மையாக நடைபெடுத்தும் ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கையில செம்மையாக நடைபெடுத்தும் என்று சொன்னால் அது 2026 புதுமை புத்தாண்டு என்று கூட சொல்லலாம் மிதுன ராசி. ஏன்னா முதல்ல நடக்கக்கூடிய பயிற்சி நம்மளுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பெயர்ச்சி, கடைசியாக தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த முதன்மைப்படுத்துகிறதுனா எதிரானா எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு. கர்மகாரகன் அல்லவா, நம்ம என்ன கர்மாவை பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கான கர்மாவை கொடுத்தே ஆகும். அப்ப ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவானுடைய பார்வை அங்கே இருக்கக்கூடிய அவர் நின்ற இடம் விருத்தி அடையும். அப்ப 10ஆம் இடம் ஜீவன கர்மா. அப்ப தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை பெறும், அடையாளத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை நாம வெற்றி பெறல, நாம சரியான முன்னேற்ற பாதைக்கு செல்லவில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அனைவருக்கும் முன்னேற்ற பாதை கண்டிப்பாக தென்படும். இப்படிதான் வாழணும், இப்படிதான் குறிக்கோளோட நீங்க செல்ல வேண்டும் என்று நம்மளுக்கு இறைவன் அறிவுறுத்து. குரு பகவான் நம்மளுக்கு 7க்கும் உடையவர், அவர் தான் 10க்கும் உடையவர். அப்போ நம் ஜீவன கர்மாவை இவரும் கொடுக்கறதுக்கு ரெடி. அப்ப 2ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறுகின்றார் ஜூனுக்கு அப்புறம். அப்போ 2ஆம் இடம் உச்சம் பெறுகின்ற இடத்துல நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தா அதிலிருந்து விடுபட்டு செல்லுகின்ற காலங்கள் இந்த காலம் கொடுக்கும். ஐயா எனக்கு உடல் சார்ந்த பிணியெல்லாம் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா மன அழுத்தத்துல இருக்கேன், இந்த விஷயங்கள் ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி விஷயங்கள்லாம் நாம விடுபட்டு செல்லுகின்ற காலமாக இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சியால அனுகூலத்தை பெறும். புத்திரன் சார்ந்த விஷயம், அதாவது புத்திர பாக்கியம் நாம் கேட்டிருப்போம். திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தைக்கான விஷயம், அதாவது சந்தான பாக்கியட்டும் திருமணமாகட்டும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருந்ததோ, நம்மளுக்கு சப்போர்ட்டிங் எது தடையில்லாமல் இருந்ததோ அது அனைத்தையும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பினை தருகின்ற காலம். நாம ரொம்ப நாளா தேடி போன இந்த காதல் மேரேஜ், முக்கியமாக லவ் மேரேஜ்னு சொல்றதுலாம் வீட்டில் சொல்ல முடியல. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபடுகின்ற ஆண்டு இந்த 2026 ஆண்டு தான். வாழ்க்கையில நெளிவான ஒரு அமைப்பை நாம தெளிவான அமைப்பையும் தேடி தருகின்ற ஆண்டு என்று சொன்னார் அது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பினை தரும். இந்த ஆண்டு மேற்கோள் காட்டக்கூடிய ஆண்டுதான் சொல்லும். ஒரே வார்த்தை சொல்ல போனா உங்க வாழ்க்கையை நீங்க தெளிவான பாதைக்கு ஓட்டத்தை தருகின்ற ஆண்டு கூட சொல்லுவோம். தசாபுத்தி நன்றாக இல்லைன்னா கூட பரவாயில்ல சுவாமி, எனக்கு தசாபுத்திக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அது எப்படி வழி நடத்தினாலும் இந்த 50 பாகம் உங்களை வழி நடத்தும். கண்டிப்பாக கடன் தொல்லை, நோய் தொல்லையிலிருந்து விடுபடுகின்ற ஆண்டு என்று கூட சொல்லுவோம். ஜூனுக்கு அப்புறம் உங்க மனசு ரொம்ப லேசா இருக்கு சாமி. ஜூனுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதை பார்க்கலாம். நீங்க வெளியூர் வெளிநாடு நம்ம போக முடியல, அங்கே போய் நான் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு 2026 ஜூனுக்கு அப்புறம்
எல்லா வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக சப்போர்ட்டிங், விசா கிடைக்கல, அது கிடைக்கல, அங்கே கம்பெனி எனக்கு சப்போர்ட் பண்ணல இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை மிதுனம் அதாவது எப்படி சொல்றேன்னா ஏற்புடைய ஆண்டாக அமையும். நான் ஒரு ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன்யா, இது உலகம் ஃபுல்லாக என்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை அங்கீகாரம் கிடைக்கும். நான் ஊருக்கு ஊர் பிரான்ச் திறக்க போகிறேன், நான் ஒரு சின்ன சின்ன மிளகா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது பெருசாக நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப்லாம் நம்மகிட்ட வரப்போகிறோம். ஆக மொத்த அரசியலாகட்டும், குடும்பமாகட்டும், எந்தெந்த விஷயம் நாம் எதில் கவனமாக எடுத்துக்கலாம், தாயார் உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த ஆண்டு சனி பகவானுடைய நேரடி பார்வையில் தாயாருடைய உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துங்க. வீடு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் நாம் கட்டாமல் இருந்தால் அதெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஐயா, சனி பகவானுடைய பார்வை கெடுதல் மட்டுமல்ல, கொடுக்கும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவருடைய பார்வைக்கான மதிப்பு உண்டு. 7ஆம் இடத்தையும் நேரடியாக பார்க்குறார். அதுதான் சொன்ன, திருமணம் சார்ந்த விஷயங்களை இதுவரைக்கும் அனுகூலம் பெறவில்லை என்றார். ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அவரை புனிதப்படுத்துறாங்க. குருவின் பார்வையால் சனி பகவானுடைய பார்வையும் புனிதப்படுத்து. முதல்ல சனி பகவான் புனிதம் அடைகிறாரு. அவர் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்தது அது அழகாக நடக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதை நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் பார்க்கணும். ஐயா, நான் ஃபைனான்சியல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஷேரில் போட்டு மாட்டி முடிச்சிட்டு இருக்கேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் திருப்பி நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலங்களும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த ஆண்டு ஓரளவுக்கு மன நிம்மதி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கறத கன்ஃபார்மாக இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும். நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஊதியம் உண்டுங்க. செய்தீர்களான்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் போட்டீங்களா, நீங்கள் வேலைக்காக வேலை பண்ணுறதோ, இல்லை குடும்பத்துக்காக நான் உழைக்கிறதோ, இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ எதை நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அதுக்கான கண்டமைப்பு உண்டு. இடம் மாற்றம், வேலை மாற்றம், முக்கியமாக ப்ரொமோஷன், சொந்த தொழில் சுயத்துக்கான நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு கம்பெனியை வைக்க முடியல, நான் லேபராக ஒர்க் பண்ண நீங்கள் முதலாளியாக மாறிடுவாங்க, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு எலிஜிபிளான வாழ்க்கை தரும் என்றால் இந்த 2026 மன மகிழ்ச்சியோடு தருகின்ற ஆண்டாக இருக்கும். அதுக்கு முன்னெல்லாம் போராடியே வெற்றி பெறுவாங்க, போராடுவாங்க. வெற்றி என்பது 2வது பட்சம். வெற்றி வேற யாரா படிச்சுனா கூட அவங்களே விட்டு கொடுத்துட்டு போறக்கூடிய பண்பு பெற்றவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா புதன் என்று சொன்னால் கம்யூனிகேஷன், அவர் தான் கம்யூனிகேஷன். அதனால தான் 3ஆம் இடத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, முக்கியமாக பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, காவல் இலாக்கா, இந்த மதிநுட்பம், இந்த கிரைம் பிரான்ச், இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டி ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும். முக்கியமாக இந்த ஆலயம் சார்ந்த விஷயத்தில் எடுத்து நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய மதிப்பு உயர்வினை தருகின்ற ஆண்டாக இருக்கும். முக்கியமாக செயல்பாடுகள், இந்த அரசியல் செயல்பாடு, முக்கியமாக 2ஆம் அதிபதி அவங்களுக்கு கடகம் என்பதால, சந்திரன் என்பதால அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தோட மினிஸ்டர் போஸ்டிங், சேர்மன் போஸ்டிங் மாதிரி இது மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள்லாம். ஆக மொத்தம் அங்கீகாரம் பெறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த 2026 புதுமை புத்தாண்டு மிதுன ராசிக்கு ஏற்புடைய நாட்களே. ஒரேவா சொல்றேன்னா, உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, உங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.